அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இணையதள நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய 2009க்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்கா லட்சரிவத்தோவின் ரஹ்மான் லக்வியை உடனடியாக இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு அழுத்தம் கொடுத்து வருவதாக பாகிஸ்தானிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய போர்க்கப்பல்களான INS விராட் மீது தாக்குதல் நடத்த லட்சரிவத்தோ இயக்கம் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க தொழில்நுட்ப நுண்ணறிவு பிரிவு இந்திய அரசை எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நியூயார்க்கின் வால் ஸ்ட்ரீட் இதழில் வெளியாகியுள்ள செய்தியில் மும்பை தாக்குதலில் இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள கசாப் விசாரணையில் அளித்துள்ள தகவல்கள் உண்மைதான் என்றும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் முக்கிய தளபதியான ஷராஸ் ஷா ஒப்புக்கொண்டதாக பாகிஸ்தானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தேசிய புலனாய்வு நிறுவனம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவுக்கு ஜனாதிபதி பிரதிபா பாட்டேல் ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும் இத்தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் செய்தியாளர்களிடம் டெல்லியில் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை பயணத்திற்கான தேதி இன்னும் முடிவாகவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் கூறியுள்ளார். அது குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் இலங்கை பிரச்சினைக்கு ராணுவ ரீதியாக அல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறியதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது அவர் விட்ட கொட்டாவிதான் இந்த படம். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ரூபாய் 50 லட்சம் தர வேண்டும் என கேட்டு அவரது குடும்பத்திற்கு தாவூத் கும்பலிடம் மிரட்டல் வந்துள்ளதாக ராஞ்சியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் காசாவில் உள்ள ஹமாஸ் இலக்குகள் மீதான தனது தாக்குதல்களை 4வது நாளாக இஸ்ரேல் அதிகப்படுத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் ஆரம்ப கட்டத்தில் தான் இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் எகுத் ஒல்மார்ட் கூறியிருக்கிறார். இதுவரை 360க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை அதிபர் ராஜபக்சே ஆட்சி காலத்தில் 3000 படையினர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 11,500 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டின் முன்னாள் அயலுறவு அமைச்சர் மங்கள சமவீரா தெரிவித்துள்ளதாக இலங்கையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் உள்ள கைபர் கணவாய் அந்நாடு மூடியுள்ளது. அப்பகுதியிலிருந்து தீவிரவாதிகளை விரட்டியடிக்கும் நடவடிக்கைகளுக்காக செய்வதற்காக இதனை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கைபர் போலோ கணவாயின் வழியாகத்தான் ஆரியர்கள் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு இந்தியாவுக்குள் நுழைந்து தங்களை நிலைப்படுத்திக் கொண்டார்கள் என்பது முக்கிய செய்தியாகும். ஆந்திர கல்லூரி மாணவியின் மீது முகத்தில் ஆசிட் வீசப்பட்ட அந்த மாணவி பரிதாபமாக பலியானதாக ஹைதராபாத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் உங்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அமைதி காத்து திமுகவினர் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் கைகூப்பி வேண்டுவதாக முதல்வர் கருணாநிதி அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் திருமங்கலம் இடைத்தேர்தலை நிறுத்த ஜனநாயக விரோதிகள் சதி செய்வதாகவும் அவர் கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.
சென்னை போலீஸ் கமிஷனர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிருபர்களிடம் பேசுகையில், சென்னை புத்தாண்டு கொண்டாட்டம் இரவு 1 மணிக்கு மேல் நீடிக்க கூடாது என்றும், குடித்துவிட்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது என்றும், சாலைகளில் பெண்களிடம் கிண்டல் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், போலீசார் 5000 பேர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இயக்குனர் அமீர் அவர்கள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இயக்குனர் சீமானை சந்தித்துவிட்டு வெளியில் வரும்போது போலீஸ்காரர்கள் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதை இந்த படத்தில் காணலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வெள்ள நிவாரண பணிகளை கண்காணித்து துரிதப்படுத்த அமைக்கப்பட்ட அமைச்சரவை துணைக்குழுவின் 4வது கூட்டம் இன்று நடைபெற்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நெல்லை பத்திரிகையாளர் சங்க நூலக திறப்பு விழாவில் பேசிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், தமிழ் அறிஞர்களை வளர்த்த சரித்திர பூமியாக நெல்லை திகழ்கிறது என்றும், அதிக தமிழறிஞர்களை வளர்த்த பூமி இது என்றும், தாமிரபரணி மட்டும்தான் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்தில் கடலில் கலக்கிறது என்று நெல்லையில் கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நிலவை சுற்றி வரும் சந்திராயன் விண்கலத்திலிருந்து நிலவுக்குள் இறக்கப்பட்ட துணைக்கலமான மூன் இன்ஃபாக்ட் ப்ரோபோ நிலவுக்குள் இறங்கிய போது எடுத்த படங்களை இஸ்ரோ இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது. சந்திரனும் வெள்ளியும் அருகருகே வந்து இணைவது போன்ற ஒரு அபூர்வ காட்சி இன்று மாலை சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளும் தெரிந்ததாகவும், சூரியன் மறைந்தவுடன் இவை மிக அழகாக தெரிந்ததை இந்த படங்களில் நீங்கள் காணலாம். வானிலை அறிக்கை 31 டிசம்பர் 2008 பிற்பகல் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கக்கடலில் பரவலான மேகங்கள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.